அல்லிமா, அல்லிமா. யாரு? இந்த வாரம் இருங்க. அடட, நீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நான் ஒருத்தி வந்தையில வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க. அல்லி, சந்திரி, யாரு வந்திருக்காவன்னு பாரு. உள்ள வாங்கம்மா. பேர் என்னதோ? ஆ, லதா. லதா, உள்ள வாம்மா. பரவாயில்லையம்மா, என் பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எம்மாடி, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். உன்னை எப்படி மறப்பேன்? உள்ள வா. என் பேத்தியை பத்திரமா பார்த்துக்கிட்டது நீங்க ரெண்டு பேரும் தான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். ஐயா அம்மா, எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? அண்ணே, வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னக்கா, நானும் நல்லா தான் இருக்கேன். என்னக்கா, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்துட்டியே? நான் எவ்வளவோ சொன்னேன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு. இவரு தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அது இதுன்ட்டு இப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு. வேற ஒன்றும் இல்லம்மா, இந்த பக்கம் டியூட்டி போட்டிருந்தாங்க. சரி, அதான் நம்ம பிள்ளையை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். சரிங்கண்ணே, இருங்க அள்ளியை கூட்டிட்டு வரேன். அல்லிமா, அல்லிமா, உட்காருங்கக்கா. இரு சாமி, நான் பாய் எடுத்து விரிக்கிறேன். சந்திரக்கா, இப்பெல்லாம் வேலைக்கு போறது இல்லையா? ஆமாக்கா, இன்னும் ஒரு 5 மாசத்துல நமக்கு பேரனும் பேத்தியே வரப்போகுது. அதுக்கப்புறம் அதுவளை பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இதில் எங்கள் வேலை வெட்டியே செய்ய, அதுவும் இல்லாமல் வாயும் வயிறமா இருக்கிற பிள்ளைக்கு துணைக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். அம்மாடி, உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். இந்தாங்கக்கா, அள்ளிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். புது துணியா? இந்த மாதிரி நேரத்தில் புது துணிலாம் போடக்கூடாதுல்லம்மா. ஆமாம்மா, எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வயிறுலாம் பெருசாயிரும், நம்மக்கிட்ட இருக்கிற துணிலாம் சேராது. பாவம், வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை நம்ம கஷ்டப்படும். அதான் ஒரு 4 துணியை எடுத்துட்டு வந்தேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு முக்கி காய போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிம்மா. அக்கா, என்ன சாப்பிட்றீங்க? ஜூஸு, மோர், காஃபி, டீ ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாக்கா. ஏற்கனவே தொண்டை கரகரன்னு தான் இருக்கு, பேசக்கூட முடியல. பனிக்காலம் வருதல்ல, என்னமா அப்படிதான் இருக்கும். அம்மா, அப்பா, என்னம்மா இது? ஒரு ஃபோன் கூட பண்ணல. நேற்று நைட்டு கூட உங்ககிட்ட பேசினேன், வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எல்லாம் உங்க அப்பா பண்ண வேலைதான். சர்ப்ரைஸா அது இதுன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்பா, உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களாப்பா? எனக்கு என்ன சாமி, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, உனக்கு எப்படி இருக்கு? இப்பெல்லாம் சாப்பிட முடியுதா? இழைச்சி போன மாதிரிலாம் இருக்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. வயிறே தெரியலையே அள்ளி. சாப்பிடுறியா இல்லையா? அதை சொல்லுங்க. சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதை கொடுத்தாலும் வாந்தி வரும் வாந்தி வரும்னு ஒதுக்க தான் செய்கிறா. இந்த மாதிரி நேரத்தில் அப்படிதான் இருக்குமா. ஆனால் நம்ம தான் மல்லு கட்டி சாப்பிடணும். அப்பதானே உள்ள இருக்க குழந்தையும் நல்லா வளரும். சரிங்கம்மா. செக்கப்புக்கெல்லாம் கரெக்டாக போறியாம்மா? அதெல்லாம் மாமா கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா. எப்போ வளகாப்பு போடலான்ட்டு இருக்கியே? இப்போ 5வது மாதம் தானே நடக்கு. 7ல் வளகாப்பு போடுவோமே. வளகாப்பு போட்டது நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். அதான் அன்னைக்கு சம்மதம் சொல்லிட்டோமே. கண்டிப்பாக இன்னைக்கு மதியம் வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ அம்மா, அதெல்லாம் முடியாது. எனக்கு டியூட்டி இருக்கு. இவளை கொண்டு வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அள்ளிக்கு குழந்தை பிறக்கும்போது கரெக்டாக என்னோட டியூட்டியும் முடியுது. ஆமாம், நேற்றெல்லாம் அதை சொல்லி தான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு கவலைப்படுவாங்க, ஆனால் சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் இவர் தான். ஆமாங்க, திரும்ப பறக்க போறது எங்க பொண்ணு பிரேமா தான். அவளை திரும்பவும் நான் சின்ன வயசுல இருந்து வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. இது நான் டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியுதுண்ணா, நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. கண்டிப்பா அள்ளியே உங்க கூடவே வச்சு அவளுக்கு பிறக்க போற குழந்தைய 3 மாசம் வரைக்கும் நீங்களே பார்த்து அதுக்கப்புறம் அனுப்பி விட்டா கூட போதும். ரொம்ப சந்தோஷமா. சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அம்மா, என்னம்மா இது? இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்லம்மா, அப்பா என்னைய கொண்டு வீட்டில் விட்டுட்டு அவரை டியூட்டி ஜாயின் பண்ண போகணும். லேட் ஆயிடுச்சுன்னா நைட் ஷிஃப்ட்டில் போட்டுருவாங்க. அதான். சந்திரக்கா, நாங்கள் அப்போ போயிட்டு வரோம். சரிக்கா. அம்மா, கிளம்புறோம்மா. சரிம்மா. நீங்களும் உடம்ப பார்த்துக்கிடுங்க, அள்ளியும் நல்லா பார்த்துக்கிடுங்கம்மா. சரிப்பா. அள்ளி, உடம்ப பார்த்துக்கணுமா, சாப்பிடாம மட்டும் இருக்காதே, மல்லு கட்டி சாப்பிடு, சரியா? சரிம்மா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. சரிப்பா. இந்தாம்மா, உனக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கா? ஹை, நல்லா இருக்கா மாச்சி? உலகத்துலயும் இந்த மாதிரி நல்லவங்க இருக்க தான் செய்றாங்க. என்னம்மா? ஆமாம்மா, இவங்க மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என் வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும். சரி சரி, முடிஞ்சதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. சரிம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. சரிங்க. பாபு தம்பி, கூச்சப்படாம அள்ளி சாப்பிடுங்க. சரிக்கா. கேட்டு நெட்டூஸ், எதுக்கு நீ இப்ப கண்ண கலங்குறா? இல்லைக்க, இவ்வளவு நாள் ஒன்றும் தெரியல, உங்கள் அருமை புரியலை எனக்கு. உங்கள் கூடவே இருந்துட்டு இப்போ கல்யாணம் முடிச்சு வேற ஊருக்கு போனோங்கச்சில எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமாட்டி, டெல்லி, லண்டனு, அமெரிக்கான்னு போறா பத்தியா? காலை தட்டி விழுந்தா உங்க ஊரு, காலையில போனா ராத்திரி வந்துடலாம்.
தம்பி வேலைக்கு போச்சுல நீங்க பைக்ல வந்து இறங்குனா போதும், மறுபடியும் வீட்டுக்கு போச்சுல பின்னால ஏறி போய்க்கலாமே. இல்லக்கா, இருந்தாலும் உங்க கூட இருந்த மாதிரி இருக்குமாக்கா? விடுட்டி, எல்லாம் பக்கத்துல தானே கிடக்கும். நீ ஒரு குரல் கொடுத்தா நாங்க வந்துட போறோம். ஆமா நெட்டூஸ், அழுவாதட்டி. எங்க அம்மா வீட்டில் இருந்திருக்கேன் 3 நாள் எப்படிதான் போச்சுன்னே தெரிலக்கா. சட்டு புட்டுன்னு போயிட்டு. இனி கல்யாணம் முடிஞ்ச பிறகு அப்படிதான், நேரம் போறதும் தெரியாது வாரதும் தெரியாது. வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு வையி, அதுவும் தெரியாது. காலையில விடிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள ராத்திரி அடைஞ்சிரும். ஆமா நெட்டூஸ், வருத்தப்படாதட்டி, அழுவாம சாப்பிடு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. உனக்கு பிடிக்கும் தானே மட்டன் கறியெல்லாம் எடுத்து நல்லி எலும்புலாம் போட்டு நல்ல கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் பாரு, உனக்கு பிடிக்கும், சாப்பிடு. பாபு தம்பி சாப்பிடுங்க. சரிக்கா. அழுவாதட்டி. அழலக்கா, ஆனந்த கண்ணீர். இதுக்கு எங்களையெல்லாம் பிரிஞ்சு போறோம்னா? அதுக்கு இல்லக்கா, எனக்கு பிடிக்கும்னு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கே பத்தியல, அதான் இனிமே இவளை பார்க்க முடியாது அப்படின்னு ஆசையா செஞ்சிலக்கா. சி, நல்ல நாள் எதுவுமே என்ன பேசிட்டு இருக்கா? கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு வந்திருக்கா, உனக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அப்ப நாங்களும் பேருவோம் மத்துக்க. சரி சரி, நான் அழுவல. இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. பாபு தம்பி, கையோட கையா அவ பேர ரேஷன் கார்டுல சேர்த்துருங்க. அப்புறம் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் உங்க வீட்டு அட்ரஸ்க்கு எடுத்துடுங்க. சரிக்கா. பாபு தம்பி, இவ்வளவு நாள் எங்க கூட இருந்து பழகிட்டாளா, அதனால அவளுக்கு திடீர்னு வீட்டுக்குள்ள இருக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 4 நாளைக்கு நீங்க வேலைக்கு போகல எங்க கூட இறக்கி விட்டு போனீங்கன்னா அவ எங்க கூட எல்லாம் பேசிட்டு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே கூட்டிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டுல அப்பா தனியா தானக்கா இருப்பாவே. ஆமா தம்பி, புரியுது. இருந்தாலும் நம்ம திடுத்துப்புன்னு இப்படி சுத்திட்டு இருந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சோம்னா அப்புறம் மனசு எதுவும் கஷ்டப்பட்டுற கூடாதுல்ல. ஒரு 4 நாளைக்கு கொண்டு வந்து விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா. பாபு மனுஷா, அப்ப எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துரும், நானும் ஓட்டிக்கிட்டு வந்துருவோம்ல. வாங்கி தரோம் டீ. ஏக்கா, ஸ்கூட்டிலாம் வாங்கி தரேன்ட்டு இருக்காவ, அப்ப நான் டெய்லியும் உங்களை பார்க்க வந்துருவேன். ஏட்டி, அதுக்குன்னு ஓயாம பாக்குக்கு ஓடி ஓடி வரக்கூடாதாம்மா. வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு மாமனாருக்கு சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துட்டு மாமனார்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். அதெல்லாம் எல்லா வேலையும் டானு செஞ்சிருவேன்க்கா. அதையும் தான் நாங்களும் பார்க்கமே. ஏட்டி நெட்டூஸ், அப்புறம் உனக்கு சீர் செய்யணும்ல, தங்கத்துல எதுவும் செய்ய முடியலட்டி, வருத்தப்படாதே. ஐயே, நானே ஒரு தங்கம், எனக்கு எதுக்கு தங்கம்? கேட்கக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நீ என் பிள்ளைக்கு 2 பவுன்ல நெக்லஸ் போட்ட பத்தியா, அதை கூட எனக்கு திரும்ப போட முடியலட்டி. எதுவும் நினைச்சுக்காத பாபு தம்பி, நீங்களும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. எப்படியாட்டும் நாங்க போட்டுருவோம். ஐயேக்கா, நான் அது எனக்கு திரும்ப வருமே நினைச்சு எடுத்து போடல. நான் ஒரு தாய் மாமாவா இருந்ததான் உங்க பிள்ளைக்கு போட்டேன். அதெல்லாம் நீங்க திரும்ப செய்யணும்னு அவசியம் இல்லக்கா. ஏட்டி, அப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு பொருளும் வாங்கி வச்சிருக்கோம், வீட்டுக்கு போச்சு நாங்களும் வரோம் டி. என்ன பொருளுக்கா? அது வேற ஒன்றும் இல்லை டி. பீரோ, கட்டிலு, கிரைண்டரு, மிக்ஸி, ஃப்ரிட்ஜு. இதெல்லாம் எனக்கு இதுக்கு? அடி லூசு, ஒரு வீட்டுக்கு வாழ போற அந்த பொருள்லாம் தேவைதானே. அதான் ஆல்ரெடி பாபு வீட்டுல எல்லாம் இருக்குல்லக்கா. பாபு தம்பி வீட்டுல எல்லாம் இருக்குடி, அது சரி. இருந்தாலும் பிறந்த வீட்டு சீதனம்னு நீ ஏதாவது எடுத்துட்டு போகணும்ல. அதான் பாபு தம்பி வர உங்க அப்பாட்ட ஒரு பொருளும் வேண்டாம், பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு கட்டிக்கிட்டாரு. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஆளுக்கு ஒரு சீர் பொருள் வாங்கி வச்சிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல தலைப்பொங்கல்லாம் வரும்ல, அதுக்கு நல்லா சிறப்பா செஞ்சிருவோம். சரிக்கா. சரி சரி, அயில சாப்பிட விடுங்க. ஆமா, நான் ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். பாபு தம்பி சாப்பிடுங்க. நல்லா கொறிக்காம வரட்டு வரட்டுன்னு எடுத்து சாப்பிடுங்க, அப்பதான் நெட்டவழியை சமாளிக்க முடியும். ஆமா ஆமா இம்மா, போயிட்டு வரேம்மா. அப்பாவை பார்த்துக்கிடுங்க, நீங்களும் உடம்ப பார்த்துடுங்க. சரிம்மா, நீ பார்த்து சூதானமா நடந்துக்கம்மா. அத்தை மாமா எதுவும் சொன்னாலும் கோவப்படாதே. சரிம்மா. இப்பா வியாபாரத்தை பார்த்துக்கிடுங்க, எதுனாலும் எங்களுக்கு ஃபோன் அடிங்கப்பா. சரிம்மா. மாமா, எதுவும் பணம் தேவைனாலும் ஃபோன் அடிங்க மாமா, தயங்கி இருக்காதீங்க. சரிங்க மாப்பிள்ள. இம்மா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா. ஐயா பூர்ணிமா, அழுவாதம்மா. இம்மா, இனி எப்பயாச்சும் தானம்மா உங்களை பார்க்க முடியும். அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் தானே ஆகணும். பேசாட்டிக்கு நீங்களும் என் கூடயே வந்துருங்கம்மா. அது சரியா இருக்காதும்மா. இன்னும் 2 மாசத்துல பொங்கல் வருது, தலை பொங்கல்னு எப்படி இங்க தான் வருவிய? அடிக்கடி அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்க்கறதுக்கு வரோம். அதான் இப்பதான் நிறைய வசதிகள் வந்துட்டுலாம், ஃபோன் இருக்கு, வீடியோ கால் பண்ணி பேசு. அம்மா பேசுதேன், சரியா? சரிம்மா. அம்மாடி, சமைக்கலாம் கத்துக்கம்மா. அத்தையை போட்டு ரொம்ப வேலைலாம் வாங்கக்கூடாது. சரிம்மா. யார் மனசு நோகிற மாதிரி நடக்காதம்மா. சரிம்மா. இப்பயும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? மாப்பிள்ளையை பார்த்துக்க, சரியா? சரிம்மா. எம்மா, அடிக்கடி அங்க வருவீங்களா? வரேன் மக்களே, கொஞ்ச நாள் தான் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அதுவும் வீடு தான். டிவி பார்க்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், எங்கேயாவது மாப்பிள்ளை கூட வெளியே போயிட்டு வரலாம். எங்களை பற்றி நினைக்கிறதுக்கு உனக்கு நேரமே இருக்காது. அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் அங்கே போனாலும் என் நினப்பெல்லாம் உங்கள் 2 பேரும் சுற்றி தான் இருக்கும். எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் உங்களை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், அப்புறம் நான் தானம்மா உங்களை நினச்சி கவலைப்படணும். ஆமாம் மக்களே, புரியுது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு இன்னும் வயசாயிட்டு நல்லா தானே இருக்கும். அடிக்கடி வந்து பார்த்துக்கிடுறோம், சரியா? அழாத. அத்தைய மாமாலாம் கேட்டேன்னு சொல்லு, சரியாம்மா? சரிம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, அழுவாத. போயிட்டு வரத்த. போயிட்டு வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள சில நேரம் வெகுளித்தனமா நடந்துக்கிடுவா,
இதுவும் கோவப்பட்டு கையை நீட்டிடாதியே. ஐயோ அத்தை, பூரணி என் உயிர். அவன் மேலே நான் எப்படி கையை வைப்பேன்? எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. வாமா போகலாம். ஏம்மா போயிட்டு வாரே. சரி மக்களே. சுயம்பு, அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ அழுகுறா. இல்லைங்க, நமக்கு கூட ஒரு பிள்ளை இருந்தனா சரி, ஒன்றும் இல்லைன்னா இன்னொரு முகத்தை பார்த்து மனசாத்திக்கலாம். இருந்தது ஒரு பிள்ளை, அதையும் கட்டி கொடுத்தாச்சு. நீ தானம்மா சொன்ன பொம்பளை பிள்ளையா இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் வாக்கப்பட்டு போய் தான் ஆகணும்னு. ஆமாங்க. சரி, அவன் முன்னாடி அழுதா அவள் கஷ்டப்படுவாளேன்ட்டு இவ்வளவு நேரம் நானும் அழுகி அடக்கி வச்சிருந்தேங்க. எப்படிங்க நம்ம பூரணியை பார்க்காம இருக்கிறது? எதுக்குமா நம்ம பார்க்காம இருக்கணும்? நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நம்ம பிள்ளை போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்க.